ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரண்ஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. கோயம்புத்தூர் ஸ்பெஷல்ல நல்லா நம்ம காளான் மசாலா எப்படி வீட்லயே பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு இப்ப நான் வந்து முட்டைக்கோஸ் தாங்க எடுத்திருக்கேன். இந்த முட்டைக்கோஸை மட்டும் வச்சு நம்ம இப்ப சூப்பரா பண்ண போறோங்க. இந்த முட்டைக்கோஸ்ல 1 கப் முட்டைக்கோஸ் எடுத்துக்கங்க. அதுல நல்லா 1 கை அளவுக்கு வெங்காயத்தை தூவி விட்டுக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கங்க. அதாவது 1 கை எடுத்துக்கங்க மைதா மாவு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா. இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கறதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ரொம்பவே முக்கியங்க. அதனால ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சமா கரம் மசால் போட்டீங்க அப்படின்னா, இன்னும் நமக்கு டேஸ்ட் குடுக்கும். அதனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் சேர்த்துக்குங்க. பாருங்க, இப்ப நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த பக்கோடா போடுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இது நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி. இப்ப இந்த மாவு, இந்த மிளகாய் தூள் எல்லாம் வந்து பிடிச்சு, இந்த எல்லா முட்டைக்கோஸ் வெங்காயத்துலயும் நல்லா கலந்து விடலாம். இப்படி நல்லா நீங்க கலந்து விட்டுட்டு, அடுத்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி தெளிச்சு, அதுக்கப்புறம் நீங்க கலந்து விட்டீங்க அப்படின்னா வந்து, உங்களுக்கு கரெக்ட்டான பக்குவத்துல வரும். நம்ம பக்கோடா போடுறதுக்காக கொஞ்சம் ஒட்டி ஒட்டி கிடைக்கும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கங்க. ரொம்ப வந்து நீங்க பஜ்ஜி மாவு மாரி போட்டுறாதீங்க. ஒண்ணோட ஒண்ணு லைட்டா ஒட்டுற மாதிரி. அந்த பக்குவம் மட்டும் போதும். பாருங்க, இப்ப தண்ணி தெளிச்சது கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி கிடைக்குதா? இன்னும் கூட கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சுக்குங்களா? ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒட்டாம இருக்குல்ல, அதனால. இந்த மாரி நல்லா நீங்க பெனஞ்சீங்க அப்படின்னா தான் வந்து எல்லா பக்கமும் தண்ணி பிடிச்சு கரெக்ட்டான பக்குவம் நமக்கு கிடைக்கும். லைட்டா தண்ணி தெளிச்சது இங்க பாருங்க, இந்த மாதிரி பக்குவம் வந்துருச்சு. இந்த மாதிரி பக்குவத்துல நீங்க நல்லா ஒரு பேன்ல எண்ணெய் காய வச்சுக்கங்க. எண்ணெய் காய வச்சுட்டு, நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவ நல்லா பக்கோடா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்துக்கங்க. நீங்க அதிகமா பெரிய பெரிய இதா போட்டீங்க அப்படின்னா, வேகறக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இந்த மாதிரி போட்டீங்கன்னா, டக்குன்னு வெந்துரும். உடனே நம்ம எடுத்தரலாம் 1 நிமிஷத்துக்குள்ள. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பக்கோடா மாதிரி இந்த ஆனியன் பக்கோடா நீங்க போடுவீங்கல்ல, அதே மாதிரி தாங்க இதுவும். என்ன ஆனியன் கூட முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி நீங்க பக்கோடா மாதிரி நீங்க போட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கங்க. இப்ப ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த சைடு, 30 செகண்ட்ஸ் அந்த சைடு பெரட்டி இந்த மாதிரி நீங்க வேக வச்சீங்கன்னா போதும். சீக்கிரமா சட்டுன்னு ரெடி ஆயிடும் இந்த பக்கோடா. லைட்டா ஒரு ரெட்டிஷ் கலர் வந்ததுமே நீங்க இத எடுத்துறலாம். இத நீங்க அப்படியே கூட ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட பக்கோடா சாப்பிடலாம். முட்டைக்கோஸ் பக்கோடான்னு சொல்லி சாப்பிடலாம். இதுவே ரொம்ப டேஸ்ட்டா தான் இருக்கு. நமக்கு காளான் மசாலா வேணும்ல, அதுக்காக நம்ம இந்த மாதிரி பக்கோடா ரெடி பண்ணிட்டோம். இப்ப காளான் மசாலா பண்றதுக்காக என்ன பண்றது அப்படின்னா, ஒரு பேன்ல நல்லா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிங்க. பாருங்க, நம்ம எண்ணெய் ஊத்தியாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்த வந்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு பெரிய வெங்காயத்த நான் முழுசு முழுசா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படியே அதுல ஒரு கொத்து கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம். இப்ப இத நல்லா நம்ம கண்ணாடி பதம்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்க நல்லா வதக்கிக்கிங்க. அப்பதான் வந்து நல்லாருக்கும். இந்த ரொம்ப வந்து ப்ரௌனிஷ் ஆகுற வரைக்கும் வதக்காம, கண்ணாடி பதம் வந்ததுமே நீங்க வந்து அத எடுத்துறலாம். இப்ப அடுத்தது நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, லைட்டா கண்ணாடி பதம் வர மாரி இருக்குல்ல. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு தக்காளி பழத்த எடுத்துக்கங்க. ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி பழம் சின்னதா எடுத்துக்கங்க. அந்த தக்காளி பழத்துல ஒரு 1/2 ஸ்பூன் இல்லன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கங்க. நல்லா மிக்ஸியில போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சு இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல நம்ம சேர்த்தாச்சு அந்த தக்காளி பழம். இது கொஞ்சம் கலந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறது அப்டின்னா, கொஞ்சம் ஒரு தக்காளி சாஸ் இருந்துச்சு அப்டின்னா, அது கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பாருங்க, நான் சின்ன பாக்கெட்டா 1 பாக்கெட், அதாவது 1 ஸ்பூன் இல்லன்னா 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி சாஸ் எடுத்துக்கங்க. நீங்க கிரீன் சில்லி கூட நீங்க சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. நான் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். அது ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்ப இது 2யுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சாஸ் எல்லாமே இந்த தக்காளியில நல்லா கலந்து வரட்டும். பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி நீங்க கலந்து விடும்போது, இந்த தக்காளியோட பச்சை தன்மை மாறிடும். இப்ப கொதிச்சிருச்சா? கொதிச்சதுக்கப்புறம் நீங்க 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் காரமா இருக்கும். இப்ப தக்காளியோட பச்சை மணம்லாம் போயிருக்கும் நல்லாவே. அதனால நம்ம மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. இப்ப கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க மிளகாய் தூள் சேர்த்ததுமே. இத நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நானு. அத நல்லா தண்ணீல கரைச்சு இதுல சேர்த்துருக்கேன். பாருங்க, இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம்.
கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நல்லா கிரேவியா வரதுக்காக, அந்த திக்னஸ்க்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி, இந்த மாவு, இந்த தக்காளி இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும்ல நல்லா, அதுக்காக நான் நல்லா கொதிக்க விடுறேன். கொஞ்சம் கரம் மசாலாவும் இதில சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாசனையாவும், டேஸ்ட்டாவும் குடுக்கும் நமக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா. இப்ப இத நல்லா நீங்க கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சு வரப்போகுது இப்ப. இப்ப இத நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி பக்கோடா பண்ணி வச்சிருக்கோம்ல, இது நல்லா சூடு ஏறுனதும், நல்லா அந்த பக்கோடாவ இதில போட்டீங்க அப்படின்னாலே வந்து ரொம்பவே அது சாஃப்ட் ஆயிடும். இந்த பக்கோடா மொறுமொறுன்னு இருக்கிற பக்கோடா, அப்படியே வந்து சாஃப்ட் ஆயிடும். இதில கலந்ததும். நீங்க இத நல்லா கலந்து விட்டுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, லைட்டா அழுத்தம் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி இது பண்ணீங்கன்னா, அது லைட்டா ஒவ்வொன்னு கரையும் லைட்டா. இந்த மாதிரி கொஞ்சம் குழஞ்சு லைட்டா நமக்கு ஒரு மாதிரி கிரேவியா சூப்பரா கிடைச்சிரும். இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, நீங்க இனிமேல் ரோட் சைட் காளான் வெளியில வாங்கவே மாட்டீங்க. வீட்லயே நீங்க பண்ணிடுவீங்க. ஸோ, இந்த மாதிரி நீங்க உங்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸா பண்ணி குடுங்க. இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இத நல்லா கொதிக்க வச்சு இறக்கிருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேல ஆனியன் தூவி, கொத்தமல்லி போட்டு குடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்.